எஸ்பி வேலுமணி பிரேமலதா சந்திப்பு, தேமுதிக முடிவு என்ன? தமிழக தேர்தல் களத்தில் தேமுதிக எந்த கூட்டணியில் சேரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்ற எஸ்பி வேலுமணியும் பிரேமலதாவும் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது பேசுபொருளாக மாறியுள்ளது. ஈஷா மகா சிவராத்திரி விழா மேடைக்கு அருகே முக்கிய விருந்தினர்கள் அமர்ந்திருந்த வரிசையில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். ஈசா நிறுவனர் சத்குரு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய போது பிரேமலதாவை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார் எஸ்பி வேலுமணி. இந்த காட்சி திரையில் ஒளிபரப்பான போதுதான் பிரேமலதாவின் வருகை பொதுவெளியில் தெரிய வந்தது. இது குறித்து அதிமுக வட்டாரங்கள் கூறும்போது, மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள NDA பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இதற்குள் கூட்டணியை இறுதி செய்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தேமுதிக தலைவரையும் மேடையில் ஏற்றிட வேண்டும் என்ற முனைப்புடன் NDAவில் தீவிரமாக காய் நகர்த்தல்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் பெற்ற எஸ்பி வேலுமணியுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யவே பிரேமலதா கோவை வந்துள்ளார். ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட பிரேமலதா இந்த சந்திப்புக்கு சிவராத்திரியை தேர்வு செய்து வந்திருக்கிறார். அவரது பயணத்தின் நோக்கம் வெற்றி அடைந்து விட்டதாகவும் NDA கூட்டணியில் தேமுதிகவுக்கான தொகுதிகள் குறித்து பேசி முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். சிவராத்திரி நிகழ்வு முடிந்த பின்னர் ஈஷா மையத்திலேயே பிரேமலதா தங்கியிருந்தார். அங்கிருந்து வடவள்ளி பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு அவர் சென்று வந்தார் என்றும் அங்கு எஸ்பி வேலுமணியை சந்தித்து பேசியுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.